சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சுகாதாரமான குடிநீர் இல்லாததால் நோயாளிகளுக்கு வெளியில் இருந்து அதிக விலை கொடுத்து குடிநீர் வாங்கி வரும் நிலை இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சென்னை KMC மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கான உள்நோயாளிகள் மற்றும் புற நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவமனையில் உள்ள குடிநீர் தொட்டி சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றும் மருத்துவமனையில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் சுத்தமானதாக இல்லை என்றும் நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தொற்று நோய் பரவும் ஆபத்து இருப்பதாகவும் வெளியில் இருந்து அதிக விலைக்கு குடிநீர் வாங்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இங்கே வந்தால் 25 ரூபா சின்ன கேன், பெரிய கேன் வாங்கினாக்கா 50 ரூபா 60 ரூபா வெளியே வந்து வாங்கினா உள்ள அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு பிடிக்கல, அதனால தான் வெளியே வந்து வாங்குறோம். தண்ணி நல்லா இல்லை, அது ஒரு சவுறு வாசனை வருது. தண்ணி இதுங்க இந்த தண்ணி தான் வந்து குடிக்கணும். எங்கள் பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான், அதனால் இந்த தண்ணி வாங்கி போனால் தான் நாங்கள் குடிக்க முடியும். அதனால் நான் அங்கே அந்த தண்ணி யூஸ் பண்ணுறது கிடையாது. தண்ணி இன்னும் வரும், அந்த தண்ணி எனக்கு பிடிக்கல, அது ஒரு சவுறு வாசனை வரும். அங்கேயே சாப்பிட்றாங்க, அங்கேயே கழுவுறாங்க, பாத்ரூம் போகிறாங்க, நம்மளுக்கு அது பிடிக்கல. மெட்ரோ வாட்டர் தான் டேங்கில் எடுத்து வந்து கொடுக்குறாங்க, அது ஸ்மெல்லு வருது. அதனால் யாரும் பேஷண்ட் யாருமே வந்து குடிக்க முடியாத ஒரு இது. குடிக்கிறதுக்கு தண்ணி கஷ்டப்படுறோம். இப்போ நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வந்தால் தான் தண்ணி, கடையில் காசு கொடுத்து அதிகம் வாங்க முடியாது பாருங்கள். அதனால் வீட்டில் எடுத்துன்னு வர சொல்லி காத்திருந்து தான் தண்ணி பிடிக்கிறோம். குடிநீர் வசதி தவிர கழிவறை வசதிகளும் மருத்துவமனையில் சரியாக இல்லை என்றும் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.